என்ன யாரோ உங்களை லவ் பண்ணுறாங்களோ? நான் அப்படிதான் ஆள் இல்லை சொல்லி போட்டாங்கன்னா அப்புறம் சந்தோஷம் சந்தோஷம். அண்ணன் சொல்லி எல்லாருக்கும் யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? அதெல்லாம் தெரியும். அதுக்கு சந்தோஷம் படம் பிடிச்ச அனுப்பி விட இருக்கும். படம் பிடிச்சுன்னு அனுப்புவா. Happy birthday to you. சாப்பிட்டியா தூங்கியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரை கேட்க போறாங்க? உலகத்திலே நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். சரி, அப்போ அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். ஓகே, எப்படி சும்மா இருக்கீங்களா? ரைட். வாழ்க்கை எப்படி போகுது? போதும் போகுது. நான் கலைக்கிறவங்களுக்கு விளங்க இல்லையா? ஆ சந்தோஷம். சரி புவனேஸ்வரி. ரைட். இப்போ புவனேஸ்வரி அம்மாவுக்கு எத்தனாவது பிறந்த நாள் அன்றைக்கு? எத்தனாவது பிறந்த நாள்? எத்தனை பிறந்த நாள்மா? 62வது பிறந்த நாளே. வயசு போகுதே அம்மா. சரி, ஓகே. அப்போ அம்மா இன்றைக்கு என்ன சாப்பாடு விட்டு இன்றைக்கு? என்னத்தான் நூடுல்ஸ் செய்ய போறீங்க? சரி, யார் சமைக்கிறது, நீங்களா இல்லை வேறு யாருமா? யார் சமையல்? அதே சமைப்பீங்க. நீங்கள் சமைக்க மாட்டீங்களோ? எப்போ? இன்றைக்கு நான் இதில் நிற்க போகிறேன். சரியா? நீங்கள் சமைச்சு தந்தா அப்புறம் நான் போவேன். நீங்கள் சமைச்சு ஒரு சாப்பாடு தந்தால் நான் சாப்பிட்டு தான் போகிறேன் இன்றைக்கு. சரியே? உண்மையாவே? சரி, ஓகே, ரைட். அப்போ அம்மாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி எங்களை கொஞ்சம் பேர் அனுப்பி விட்டவீங்க. சரியா? கொஞ்சம் பரிசு கொடுத்து. சரி, எப்படிங்க? ரைட். இதில் வைக்கிறேன் நானா? இதில் வைக்கிறேன் நான். சரியா? கொஞ்சம் பாரமாக இருக்கும், அதனால் நானே வச்சுட்டேன். சரி, அதில் கொஞ்சம் நிறைய பழங்கள் இருக்குது, வெரைட்டியாக. சரி, ஆப்பிள், கிரேப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆரேஞ்ச், பப்பா பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், நிறைய பழங்கள், கொய்யா பழம்லாம் வச்சுக்கிட்டாங்க. என்ன? அப்போ பழங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படித்தானே அம்மா? பழங்கள் சாப்பிட்ற நீங்களே என்ன பழம் விருப்பம்? வாழைப்பழம், வாழாம்பழம், இது நிறைய பழம் போகுது. எல்லாம் சாப்பிடுவீர்கள். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும் தானே? சரி, அப்போ இன்றைக்கு யார் முதலாவது விஷ் பண்ணது அம்மாவுக்கு பர்த்டேக்கு? இந்த பிறந்தநாள் தானே உங்களுக்கு? யார் முதலாவது விஷ் பண்ணது? ரெண்டு நாளுக்கு பிள்ளை மீவா. இப்போ சொல்லவா மீவா சொல்லவா பிள்ளை அண்ணி சொல்லவா? சரி, அண்ணன் சொன்னது. சரி, இதை போடுவோமா? கையை பிடிங்க. ரைட், அவ்வளோ தானா? ரைட், சிம்பிள். ஓகே, அவ்வளோ தான். ரைட். சரி, அதை விடுவோம். ரைட் ரைட். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இதில் போட்டுருக்கு. சரியா? ரைட். அப்போ வடிவான ரிபன்லாம் போட்டு அப்போ தான் நான் பிறந்த நாள் பண்ணுவேன். தெரியுமா? வடிவாக இருக்குது இப்போ தான். ரைட். சரி, அப்போ அம்மாவுக்கு பழம் கூட பிடிச்சிருக்கா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா? நான் இதே பிடிங்க. சரி, இட்ஸ் ஓகே. ரைட். என்னன்னு சொல்லுங்க அப்போ. என்ன கிடக்கிறதுக்குள்ள ஏதோ பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆ, கேக்கோ கிடக்குதுயா? அப்போ நீ சாப்பிடலாமே வடிவா? உடைச்சு பாருங்க. கேக் அனுபவம் இருக்காவா? என்ன வந்ததம்மா? சாரி. அப்போ சாரி உடுத்துட்டு வர போறீங்க. நான் வெயிட் பண்ண போறேன்னா சாரி உடுத்து போய் நாங்கள் மங்களமாக கோயிலுக்கு போய் ஒரு விபூதி அடிச்சு கொண்டு போமா கோயிலுக்கு? கோயிலுக்கு போறீங்களாண்ணே? சரி, அப்போ கோயிலுக்கு போமா? நாங்கள் 2 பேரும் காரில் போமா? சரி, அப்போ அம்மனிக்கு ஒரு அழகான சாரி வந்திருக்கு. சரியா? அந்த சாரியை நீங்கள் கட்டி கொண்டு கோயிலுக்கு போகலாம். ஏதாவது கல்யாணம் கூடோ இல்லை பிறந்த நாள் கூடோ இல்லை எங்கேயோ போயிட்டு வரலாம். சாரி பிடிச்சிருக்கா? ரைட். அப்போ என்ன வந்தது அம்மாவுக்கு? இதுதான் கேக். நீங்கள் வேர்ல்டே கேக் கட்டிங்க. சரி, அதுவும் ஒரு இதே வழியில் கொடுத்துருக்காங்க. என்ன? ஒரு ஹார்ட் ஷேப் கேக். என்ன யாரோ உங்களை லவ் பண்ணுறாங்களோ? அப்படியா நாள்? அண்ணே அம்மா லவ்ன்னு சொன்னா என்ன? லவ்னா லவ் அதே இல்லை. லவ்னா ஒரு அன்பு தானே, ஒரு காதல் என்ன? இப்போ கேக் பிடிச்சிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு வடிவான கேக்கு, அதே மாதிரி ஒரு பழக்கூட, ஒரு சாரி, இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. யார் அப்படி எங்களை அனுப்பி தெரியுமா? அண்ணன் பிள்ளைகளா? அவே அனுப்பினார். உண்மையாக எல்லாரும் சேர்ந்து அனுப்பி யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்ன உங்களுக்கு அப்படி இருந்து?
யார் சொன்னது அப்படி? அண்ணன் சொல்லி எல்லாருக்கும். யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? அதெல்லாம் தெரியுங்க. சொன்னாங்களே உங்களுக்கு? என்னடா அப்ப என்ன சாப்பிடுறது சொல்லி போட்டாங்கன்னா சந்தோஷம் சந்தோஷம். சரி, எங்களுக்கு மகிழ்ச்சி. சரியா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அண்ணா அண்ணி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணாங்க. சரியா, அப்போ உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கணும். சரியா, நீங்க தனியாக எப்பயும் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா, இப்போ எல்லாருமே இருக்கு. இப்போ வேற ஒரு ஆள் அனுப்பினா சொல்லலாம், ஓகே, ஒரு ஆள் தான் அனுப்பினா ஒரு ஆள் தான் பாசம் பண்ணு. ஒட்டுமொத்த குடும்பமே அனுப்பியிருக்கேன்னு அப்படித்தானே? சரி, இப்போ வாழ்த்துக்கள். அப்போ என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு சந்தோஷம். படம் பிடிச்ச அனுப்பிவிட வேணும். படம் பிடிச்சுன்னு அனுப்புவா? அப்போ அவைகளுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்ல வேணும். என்ன சொல்ல போறீங்க? அது நான் சந்தோஷம். சந்தோஷம், நன்றி, நன்றி சொல்ல. எல்லாம் நடந்ததா? எது பிடிச்சது? சாரியா, கேக்கா? எல்லாம் பிடிச்சி, எல்லாம் பிடிச்சி போச்சு. ஏதாவது ஒன்று ஆட்டை போனா பிழைச்சி போச்சு. இப்போ பழங்களும் தர மாட்டீங்க சாப்பிட்றதுக்கு? எல்லாம் சாப்பிடுவோம். சமைச்சு தான் தர மாட்டேன். பழத்தையா தான் கொஞ்சம் சாப்பிட்டு போகிறது தாரிங்களே. சரி, அந்த வடிவான சிரிப்பணியாமாவா? ரைட், அப்படியே கீப் பண்ணுவோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் சிரிப்பேன் என்ன? சரி, எல்லாம் ஓமுங்க, நல்ல கதையுங்க. இதில் மெக்கிடுது ஏதாவது. ரைட், சரி. அப்போ அம்மாவுக்கு பாட்டு பிடிக்குமா? பாட்டு பிடிக்குமா? பாட்டு பாட்டு பிடிச்சி பாட்டு பிடிக்காதோ? நே, இப்போ உன்ன என்ன சினிமா பாட பாட சொன்னான்? அம்மா பாட்டு பிடிக்காதே கேட்குறேன். நான் படிக்கிறது தான் கேட்டேன். ஆஹா, பயந்துட்டீங்களா நீங்கள் படிக்க சொல்லுவோம்? நீங்கள் படிக்க மாட்டீங்களா பாட்டு? சரி, நான் வந்ததுக்கு அம்மாவுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிட்டு தான் போகணும். என்ன சரியில்லையே? அப்படித்தானே அம்மா? பாட்டு உங்களுக்கு டெடிகேட் பண்ணி தான் இதை கேட்கல மட்டும் சொன்னாங்க. கேட்க விடுவோமா? சூப்பரா. ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. May God bless you. Okay, got to go.